ஜாபில் மெயினாக கற்றுக்கிட்டது என்னென்னா, give always your best. I am saying your best. The best what you give may not be the best what others are expecting. But you need to be satisfied that you are giving the best. And best கொடுத்தோன்னா, the God will always, if you trust on God, the trust and the best together will give you the results. I think அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்து கம்பெனியை ஆரம்பித்தது. Whatever I do, whether it is technical, sales, commercial, or any even simple menial things, I want to do my best. I want to be satisfied that I have done my best. I think in the motivation is what the youngsters should carry and in everything what they do, and then they will achieve many things. So coming to the life of an entrepreneur, எங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பார், நீ வந்து நானும் சரி எங்கள் அண்ணனும் சரி, we have lived in abroad and we have been working for various companies and we have been earning well, by God's grace we have saved a lot of money. பட் அவர் எப்போவுமே அவருக்கு ஒரு சின்ன குறை இருக்கும், நீங்கள்லாம் வந்து வேறு யாருக்கோ கை கட்டி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, why can't you create employment for some deserving people? ஏன்னா இப்போ வந்து மெரிட்டுக்கு ஒரு டிசர்விங் பீப்புளுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ரிசர்வேஷன் எங்கே போனாலும் ஏதான ஒரு மெரிட்டை தவிர மற்றது எல்லாமே வரபடி இருக்குது. ஆனால் அவர் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பார், நீங்கள்லாம் யாருக்கோ வேலை பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் வந்து ஜாப் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்தியாவுக்கு வந்த வெளியிலலாம் எல்லா நாட்டிலையும் எக்ஸப்ட் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் ஐ ஹவ் லிவ்ட் எவ்ரிவேர். அங்கெல்லாம் இருந்துட்டு நான் வந்தவுடனே ஐ செட் ஓகே லெட் மீ ஸ்டார்ட் மை ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னி. அப்போ கூட அது ஈஸியாக இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் கையில் இருந்தாங்க, அவங்கள எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பாட்டை தவிர சரி அவங்களுக்கு அப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கிறச்சு ஒரு ஐடியா கிடச்சிது. என்ன எல்லாமே ப்ராடக்டை வந்து ஒரு ப்ராடக்டில் ஒரு புது ஃபீச்சர் வந்துச்சுன்னா அது மேக்ஸிமம் 6 மாதம் அந்த ஃபீச்சர் இருக்குமே தவிர அடுத்த இன்னொரு அந்த ப்ராடக்டோட காம்படிட்டர் வில் கிரியேட் அ பெட்டர் ஃபீச்சர் தேன் தட் அண்ட் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் cannot be a differentiator பட் சர்வீஸ் கேன் பி a differentiator. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் தான் வந்து இந்த டெக்னாலஜி வில் பி யூஸ்ஃபுல்னு தோணுச்சு. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி அமெரிக்கா ஒரு விசிட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு ஹே அனிதா அப்படின்னு ஒரு கான்செப்ட். It is a very very unique system. It can start with it starts with hi, good morning Mohan, what can I do for you today? And the mari or open ended system. You can say I want to watch a movie, and it will say what type of movie, comedy, romance or whatever. And the mari be or dialogue பண்ணோம். அதெல்லாம் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. பின்னாடி ஒரு ஹியூமன் பீயிங்கே இல்லை, நேராக ஆட்டோமேட்டடாக அதை பண்ண முடியும் ஒரு சிஸ்டமாலங்கிறதே எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் சரி ஓகே நவ் ஐ நோ ஹவு டு கிரியேட் அ டிஃப்ரென்ஷியேட்டர் ஃபார் த சர்வீசஸ். அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு இந்தியன் சேலஞ்சஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லுதுன்னா அதனால தான் லாட்டிஸ் பிரிட்ஜ்னு பண்ணோம். பிரிட்ஜிங் த டிஜிட்டல் டிவைட் இஸ் த தீம் ஆஃப் த கம்பெனி. ஸோ லைக் புவர் அண்ட் ரிச், இன்ஃபர்மேஷன் ரிச் அண்ட் புவர் இஸ் த டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்லுவாங்க. அந்த டிவைடை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் தீம் ஆஃப் த கம்பெனி. அதுக்கு வந்து வாய்ஸ் அண்ட் வாய்ஸ் பயோமெட்ரிக் டெக்னாலஜி இஸ் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது என்னோட கன்விக்ஷன். அகெயின் லைக் ஏஎஸ்பி நான் வந்து 10 வருஷம் ahead ஆஃப் டைம்ங்கிற மாதிரி இதுவும் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ahead ஆஃப் டைம் கான்செப்டாக இருந்துச்சு. பட் ஐ டென்ட் கிவ் அப் திஸ் டைம். ஐ செட் திஸ் இஸ் மை ஓன் கம்பெனி, லெட் மீ ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸ்டே. அண்ட் பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் இஸ் வாட் has made us survive in the initial phases. And we have now reasonably grown to a good sized company, mid sized company. என்னோட பிக்கஸ்ட் இது சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட் என்னென்னா, இப்போ வேர்ல்டுலேயே வந்து வாய்ஸ் பயோமெட்ரிக் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இந்த ரீஜனை பொறுத்து மட்டும் சவுத் ஏஷியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாட்டிஸ் பிரிட்ஜ் இஸ் அ லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்திருக்கு. அது எப்படின்னா ரீசெண்டாக ஒரு பெரிய யூஎஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி had identified me as a delegate, and it was a closed group meeting to discuss the security threats and a whole lot of things. They selected me actually. After going there I realized என் ஒய்ஃபு, என் டிரைவரு, எங்கள் பொண்ணு எல்லாரையும் வந்து அவங்க ட்ரெயில் பண்ணி ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட டேட்டா கேதர் பண்ணி என்னோடய ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்னை அந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட்டே பண்ணியிருக்காங்கன்னு.
but it's a proud moment representing entire South Asia in technology like voice recognition and voice biometric, to discuss about how it could be useful and what sort of challenges we face in the surveillance, intelligence and the policing, அதுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் அந்த மீட்டிங்கோட கன்வென்ஷன். அது ரொம்ப சீக்ரெட் சப்ஜெக்ட்னால ரொம்ப பேச முடியாது, பட் அதுக்கு வந்து ஒரு ப்ரௌட் மொமெண்ட். இந்த டெக்னாலஜியில் இந்த 12 வருஷம் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அது ஒரு இதுன்னு எடுத்துக்கலாம், ஒரு ரெகக்னிஷன் எடுத்துக்கிறேன் நான். என்னோடய ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த கம்பெனியை வந்திருக்காது. என் ஒய்ஃப் ஹேஸ் பின் வெரி பேஷண்ட், வெரி திஸ் திங். தோ ஷி ஹேஸ் அ கிரட்ஜ். என்கிட்ட கேட்காம நீ கம்பெனி ஆரம்பிச்சிட்ட, எனக்கு கம்பெனிக்கு ஆரம்பிக்கட்டுமான்னு கேட்டிருந்தா வேணாம் வேலையே பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஆரம்பித்ததுனால ஷி ஹஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். நிறைய மாதம் சம்பளம் கிம்பளம்லாம் இல்லாமல் அது மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படி மேனேஜ் பண்ணாங்கிறது இப்போ கூட எனக்கு புரியல. பட் பேக்கெண்டில் என்ன வீட்டில் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டதுனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவள் வந்து ஷீ இஸ் மை டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஆக்சுவலி அவள் கூட பேசுகிறது, அவள் கூட பழகிறதே வந்து ஒரு கிரேட் ஃபீலிங். அவள் தான் என்னோடய மாரல் சப்போர்ட் அண்ட் மை லிவிங்கோட ஒரு பர்பஸ்க்கே அவள் தான் ஒரு காரணம்னு நினச்சிக்கலாம். அவள் ஷி ஹஸ் டன் ஹர் மார்க்கெட்டிங் அண்ட் ஷி இஸ் பிளானிங் டு டூ ஹர் MBA in marketing in the United States and all. But damn good creative person. So I think she will make Lattice Bridge, or she will create her own venture which may be 10 times or even 100 times bigger than Lattice Bridge, and the potential I could spot in her. So I am proud to have her there. பட் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்கிறச்சே அவங்க தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. இப்போ தான் வந்து க்ரௌட் ஃபண்டிங், க்ரௌட் சோர்சிங் ஆஃப் ஃபண்டிங்லாம் இப்போ பெருசாக ஒரு டேர்மாக ஜார்கனாக பேசுகிறாங்க. 2002 நான் வந்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறச்சே என்கிட்டக்க இருந்த என்னோடய சேவிங்ஸில் ஒரு பார்ட்டை எடுத்து என் பொண்ணுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எடுத்து வச்சுட்டு மீதியை என்னால் போட முடிஞ்சது ஒரு 20 லட்சம் தான். ஆனால் 1 கோடி தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 25 ஃப்ரெண்டுக்கு எழுதினேன். என்னோடய லிஸ்ட்டில் ஒரு 100 பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோடய அசட்ஸு. அவங்களுக்கெல்லாம் எழுதினேன். ஒரு 25 பேரை சூஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் ரெகக்னிஷன் வந்து கேன் ஹெல்ப் இந்தியா. ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல், பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கான்ட்ரிபியூட்டிங், மினிமம் இஸ் 1 lakh, மேக்ஸிமம் இஸ் 5 lakh, மல்டிபிள் ஆஃப் 1 lakhன்னு போட்டு அனுப்பிச்சேன். டு மை சர்ப்ரைஸ் 22 பேர் திருப்பி வந்தாங்க, என்ன பண்ணணும்னு சொல்ல வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங்னு. அப்படி தான் இந்த மீதி 80 லட்சத்தை கேதர் பண்ணோம். கிட்டத்தட்ட 75 லட்சம் வந்துச்சு. அதை முதலாக போட்டு தான் நம்ம கம்பெனி ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அதில் வந்து நிறைய பேருக்கு இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதே கூட மறந்துருக்கும். பட் அந்த டயத்தில் கரெக்டாக அவங்க போட்டதுனால வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் அவர் ஓன் ஃபீட் அண்ட் வி ஹவ் ஹேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் நவ் வி ஆர் ஃபேஸிங் த அப் டைம் அகெயின். ஸோ சேலஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அ பிக் சேலஞ்ச். We have been very much focused on Indian market, but we have customers like Singapore Airlines, Do, Etisalat, Middle East customers la irukanga. But for youngsters who want to start the business, don't start with overseas market directly. Even if you have funds and reach, test the product in Indian market, go to there. Because anga pona language barrier, weather conditions, people conditions, everything is different. நான் என்னோடய ப்ரீவியஸ் ஜாபில் இருக்கிறச்சே ஐ ஓப்பன்ட் ஆஃபீஸஸ் இன் சிங்கப்பூர். எங்கள் கம்பெனிக்காக சிங்கப்பூர், UK, US எல்லா இடத்துலையும் த ஃபர்ஸ்ட் திங் ஐ யூஸ் டு டூ இஸ் டு ஹையர் அ லோக்கல் பர்சன் ஆஸ் மை செக்ரட்டரி. ஆர் இட்ஸ் அ வெரி சீப் ரிசோர்ஸ் பட் வெரி நாலேஜபிள், வெரி யூஸ்ஃபுல். அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பேர் பண்ணால் தான் அங்கே போய் மார்க்கெட்டில் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பேசிக் அட்வைஸ் ஐ விஷ் டு கிவ் இட் ஃபார் ஓவர்சீஸ் பிஸ்னஸ். பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் த கான்ட்ராக்ட்ஸ் வாட் யூ சைன் வித் த எண்ட் கஸ்டமர். We have lost money in Bangladesh. Bangladesh is not a good place if you don't have tight contracts. So அதனால் அந்த மாதிரிலாம் வந்து கான்ட்ராக்ட் இது பண்ணுறச்சே ஒரு லோக்கலாக ஒரு லா ஃபார்ம், யூஸ் திஸ் செக்ரட்டரி டு ஹையர் அ லோக்கல் லா ஃபார்ம், யூஸ் திஸ் லோக்கல் பர்சன் டு check the credentials about the payment, what the customer can make, and then decide whether you want to do business. ஏதோ பிஸ்னஸ் கொடுக்குறாங்களேன்னு பிஸ்னஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து ஒரு மேஜர் லெசன் இந்த 12 வருஷத்தில் கற்றுக்கிட்டது. லேர்ன் டு சே நோ. இஃப் த பிஸ்னஸ் டேர்ம்ஸ் ஆர் நாட் அக்கார்டிங் டு யூ எ ஃபேர் டேர்ம், யூ ஷுட் ரெஃப்யூஸ் டு டூ பிஸ்னஸ். ஐ திங்க் ஐ ஹவ் டன் த மிஸ்டேக் இன் திஸ் 12 years in this many ways. But I have committed 3 blunders in my life, especially the entrepreneurship life. First blunder is starting the business itself அப்படின்னு சொல்லல.
But the first blunder is I took a investor too early. I think we were growing at a steady pace. We wanted to grow very fast, so we brought in an investor. அவங்களோட அஜெண்டா we didn't do a proper due diligence on them. அவங்களோட அஜெண்டா என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே எப்படி கம்பெனியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, வேறு கம்பெனிஸை ப்ரமோட்டர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் செக் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த பக்கம் பைசா போட்டாங்க, இந்த பக்கம் நமக்கு தேவையாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்து அகலக்கால் வச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பிளண்டர். Second thing is, I have a tendency to trust people. A lot of people have taken me for a ride. I don't have any regrets because God will take care of them. But I've lost a lot of money on that process. Trust வர்த்தியா அந்த ஆள் அப்படிங்கிறத பார்த்துட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா அது it can lead you to the major problems like what I am facing today as this thing. Third thing is, you should not put all your eggs in single basket. We had good customers like State Bank of India, IOCL, நிறைய பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் எங்களுக்கு இருந்தாங்க அப்போ, இந்தியன் ரயில்வேஸ், கண்டெய்னர் கார்பரேஷன்லாம். But due to this investor coming in as well as our own board's decision, we decided to focus on telecom. And we had a great customer called Tata Indicom, which is a wireless CDMA business of Tata. When the Docomo came, they silently killed that brand. And at that point of time, I was billing Tata almost 1 crore per month. And within 2 months' notice, they wound up the business. So that are the great fall. So never risk in a single basket or a single domain. Extend as much as possible. Don't spread yourself too thin. I think barring these 3 blunders which has made me fall, I think with God's grace we have again got up and we have started running, and we see that if we play our cards right, we will be doing something close to about 500 crores in the next 5 years, because the opportunity is big. World market is opening up, and we have got a very proactive government which is reaching out to the world to sell India, come and make in India sort of things. So recognition for Indian product, Indian services is known. Indian product is now gaining momentum, and with the conscious effort of government, I think we'll reach the great heights, and we are into the track of doing very good things for the future. And one of the greatest things that has happened to me in life, besides I spoke about the blunders, but some of the blessings what I have is the people. I have some people who are as old as the company, which is 12 years, and they are still sticking around in the tough times, in the bad times, good times, all things together. They have been supporting me, and we are now about 65 people. When we were doing Tata, we were at 165 people. We have cut down because we lost the project, and as I said, we have to diverse, and we have now a policy to give employment to the rural children, rural background people. So we go do offbeat campus recruitment. We have been to Tirunelveli, we have been to Perundurai, we have been to Indore, we have been to Roorkee, we have been to Calcutta. Various offbeat campuses where we have gone and selected people. And they have been, some of them work really hard, some of them are really good because when they come to the city, they see an opportunity, so they work hard to prove themselves. Some of them are not able to cope up the pressure. They have gone back, but I am very happy. Having come from a rural background, I am also giving opportunity for rural people. Is something which I am very proud of, and people has been extremely good and kind, and they have been very supportive. And with respect to the third aspect of my business is the customer. I think the first aspect was technology, second aspect is people, third aspect is the customers. In my opinion, customer is God. Okay. Some people think customer is a dog, but for me, customer is a God. Dog and God are just a reversal of 3 letters if you put in there. But see, I remember the words of Gandhiji.